भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। புனித காசியின் அருகே நர்தர நகரில் ஈசனே நீயும் அவதரித்தாயே. காரிருள் களையும் கதிரவனாக கலியுகம் காக்க கருணை கொண்டாயே. தென்திசை அமர்ந்த தக்ஷிண குருவாய் தென்னகம் வந்து அருள் புரிந்தாயே. அடிமுடி அறியா அருணையில் அமர்ந்து அன்பர்களகத்தை அலங்கரித்தாயே. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। வாடிடும் உள்ளம் மகிழ்வுறும் வண்ணம் நாடிடும் அமைதியை தந்தவன் நீயே. நடந்ததும் நடப்பதும் நடக்க இருப்பதும் தந்தையின் ஆசி என்றுரைத்தாயே. நடப்பது அனைத்தும் நன்மையே என்ற தெளிவினை உள்ளத்தில் மலர செய்தாயே. துன்புறும் வாழ்வு இன்புறும் வண்ணம் வாழும் வழியினை அருள் புரிந்தாயே. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। சகலமும் இங்கு தந்தையின் இருப்பு, அதுவே இந்த படைப்பின் சிறப்பு. தந்தையே விண்ணும் தந்தையே மண்ணும், தந்தையே மனிதனும் தந்தையே மிருகமும், தந்தையே எங்கும் தந்தையே எதிலும், தந்தையை தவிர வேறொன்றும் இல்லையே. ஆதலினாலே நீயும் நானும் என்றும் ஒன்றென்று கலித்திருப்பேனே. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। கலியுக நஞ்சை நயமாய் முறிக்கும் பரம ஔஷதம் உன் திருநாமம். யோகிராம் சூரத் குமார் உன் திருநாமம், அதுவே எங்கள் தாரக மந்திரம். உன் திருநாமம் எங்களை காத்து பிறவி பெருங்கடல் கடக்கவும் செய்தது. நலமும் நல்கிய வாழ்வும் சிறந்தே வையகம் வியக்க முக்தியும் அளித்தது. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। ஓம் நம சிவாய. இந்த பாடலை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மிக சுருக்கமாக இந்த பாடல் உருவான விதத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பகவானின் லீலை. புனிதமான காசியின் அருகே நர்தராவில்
பகவான் அவதரித்ததையும் பின்பு நம் தமிழகத்துக்கு வந்து அருள் புரிந்ததையும் அவருடைய உபதேசங்களும் வைத்து ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று நெடுநாட்களாக ஆவல் இருந்தது. பாடல் எழுத தொடங்கினேன். ஆனால் ஏனோ தொடர முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வர வேண்டுமல்லவா? இந்த பாடல் சென்ற மாதம் குரு பூர்ணிமா அன்று உருவானது. என் மனதில் இருந்த ஆவல் பகவான் சங்கல்பமாக என் மனைவி மூலமாக வெளிவந்தது. குரு பூர்ணிமா அன்று காலை தும்கூர் அருகே உள்ள தத்தாத்திரேயர் கோயிலுக்கு நானும் என் மனைவியும் சென்றோம். தரிசனம் முடிந்து மாலை எங்கள் இல்லத்துக்கு வந்தோம். வந்து பகவான் யோகிராம் சூரத்குமாருடைய கோவிலுக்கு செல்ல தீர்மானித்திருந்தோம். தேநீர் அருந்துவிட்டு செல்லலாம் என்று தேநீர் அருந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் என் நீண்ட நாள் ஆவலை பூர்த்தி செய்யும் வண்ணமாக பகவானின் சங்கல்பம் என் மனைவி மூலமாக வெளிவந்தது. எனக்கு பகவான் மீது இந்த ராகத்தில் ஒரு பாடல் வேண்டும் என்றார்கள். என்ன ராகம் என்று கேட்டேன். அவர்கள் யூடியூபில் நம் பகவான் மீது ஒரு பாடலை காட்டினார்கள். அது லிங்காஷ்டகம் ராகத்தில் இருந்தது. அந்த ராகத்தில் ஏற்கனவே பகவான் மீது ஒரு பாடல் இருந்ததால் எந்த கடவுள் மீது பாடல் எழுத வேண்டும் என்று கேட்டேன். கிருஷ்ணனா என்று கேட்டேன். நம்முடைய பகவான் மீதுதான் என்றார்கள். அதுதான் ஏற்கனவே அந்த ராகத்தில் ஒரு பாடல் இருக்கிறதே என்றேன். இல்லை, எனக்கு ஒரு பாடல் இந்த ராகத்தில் வேண்டும் என்றார்கள். சரி, அது பகவான் விருப்பம் என்று நினைத்து பகவானுடைய கோயிலுக்கு சென்று திரும்பினோம். அன்றைய தினம் பாடலை எப்படி எழுதலாம் என்பதை பற்றி நான் யோசிக்கவில்லை. மறுநாள் அலுவலகம் செல்லும் பொழுது என் மொபைல் ஃபோனில் பாடல் டைப் செய்யலாம் என்று எடுத்தேன். எப்படி எழுத வேண்டும் என்று எந்த யோசனையும் இல்லை. ஆனால் அந்த கருத்துக்கள் தானாக உருவானது. அலுவலகம் சேரும் முன்பே பாதி பாடல் வந்தது. பின்னர் டீ பிரேக்கின் போது மீதமுள்ள பாடலும் வந்துவிட்டது. எனக்கு மிகவும் பிடித்தமான தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவுமில்லை, வேறு எவருமில்லை என்ற உபதேசமும், நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது அனைத்தும் தந்தையின் ஆசியே என்ற உபதேசமும் பாடலில் என் முயற்சி எதுவுமின்றே வந்து அமர்ந்தது. மற்ற வரிகளும் இயல்பாக அவ்வாறே அமைந்தது. 2-3 இடங்களில் மட்டும் சிறிது வார்த்தைகள் பின்னர் இணைந்து கொண்டது. ஆக இது முழுக்க முழுக்க பகவானுடைய சங்கல்பத்தினால் எங்களை அவருடைய கருவியாக்கி அவரே அவருக்காக எழுதி கொண்ட பாடல். சென்ற மாதம் குரு பூர்ணிமா அன்று என் உள்ளத்தில் உதயமான பாடல் இந்த மாத பௌர்ணமியில் அனைவரும் கேட்க பகிர்ந்து கொள்கிறேன். ஓம் நம சிவாய. யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.